அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிட், அதாவது தமிழ்நாடு மின் விநியோக கழகத்திலேருந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நேற்று 16 செப்டம்பர் 2025 ஒரு ஜியோ பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி முழு விவரமாக பார்க்க போகிறோம். அந்த ஜியோ எதுக்காக பாஸ் பண்ணிக்கிறாங்க, அது என்ன ப்ரொசீஜர், அது முழு விவரமாக பார்க்கலாம். மறக்காம இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டில் வேலை, அதாவது தேவை அடிப்படையில் உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர், இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவங்களாம் இருக்கிறாங்களா, அதை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. தேவை அடிப்படையில் உரிமம் பெற்ற ஒப்பந்ததாரர் மூலம் தினசரி தரவு உள்ளீடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது கணினி ஆப்ரேட்டர் அவுட் சோர்சிங் விடுறாங்க. கணினி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி போன்ற ஜாப்ஸ் எல்லாம் அவுட் சோர்சிங் முறையில் விடுறாங்க. அது பேர் டே, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்களுக்கு கூலி, அதை பற்றி முழு விவரமாக இந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது சைலண்ட்டாக இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஊதிய உச்ச வரம்பு அதிகரிப்பு, அதாவது ஏற்கனவே இருந்த அமௌண்ட்டில் இருந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயில் ஒரு 2000 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அது ஒரு ஜியோவோட நம்பர் எப்போ பாஸ் பண்ணாங்க, மொத்தம் 7 ஜியோ நம்பர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையானது மட்டும் முக்கியமாக பார்த்துக்கலாம். கணினி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரின் அவுட் சோர்ஸிற்கான ஒரு நாளைக்கு விகிதம் மாத ஊதியத்திலிருந்து உச்ச வரம்பை உயர்த்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும், ரெண்டாவது இதில் தினசரி ஊதிய விகிதங்களை கருத்தில் கொண்டு தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்கள் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு கணினி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரின் அவுட் சோர்ஸிற்கான தற்போதைய ஊதியம் ஒரு நாளைக்கு 718 ரூபாய் ஆகவும் மாதத்திற்கு 21,540 உச்சவரம்பாகவும் உயர்த்தப்படுகிறது எனவும் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த மூணாவதுல அதன்படி தினசரி தரவு உள்ளீடுகளை பணிகளை மேற்கொள்வதற்காக கணினி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரின் அவுட் சோர்ஸிங் பின்வரும் உத்தரவின்படி டிஎன்பிடிஎல்சியில் டிஎன்பி, அதாவது டிஎன்இபி 4 பிரிவை பிரிச்சிருக்கிறாங்களா, அது சொல்லியிருக்கிறாங்க. தேவை அடிப்படையில் அதை லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அந்த ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. ஒப்பந்ததாரர் ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழுப்பு சட்டம் 1917 கீழ் செல்லுபடியாகும். அதாவது தொழிலாளர் ஒப்பந்ததாரர் உரிமை பெற்றிருக்க வேண்டும் எனவும், அடுத்த பாயிண்ட் அதில் சப்டைட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மந்த்லி செல்லிங் லிமிட் கணினி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரின் அவுட் சோர்ஸிற்கான அதிகபட்ச மாதாந்திர செலவு 20,310 20,540 அதாவது 1,200 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. அடுத்த டாப்பிக்கில் the bill should be claimed based on the monthly wages 21,540. அடுத்த இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது பில்களை மாதாந்திர ஊதியத்தின் அடிப்படையில் விடுமுறை நாட்கள் உட்பட நாள் ஒன்றுக்கு பதிலாக 21,540 ஏதேனும் இருந்தால் இல்லாத நாட்களுக்கான ஊதியத்தை கழித்த பிறகு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மூணாவது சப்டைட்டில் ஜிஎஸ்டி இன்க்ளூட், அதாவது சட்டப்பூர்வ விதிகளின்படி 18% ஜிஎஸ்டி அதிகபட்ச மாதாந்திர ஊதிய வரம்பு 15,000 13% ஜிஎஸ்டி செலுத்த வேண்டிய முதலாளி பங்களிப்பு பிரதான் மந்திரி பிஎம்எஸ்ஒய்பி இன் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 20 காப்பீட்டு ஆகியவை மாதாந்திர ஊதியத்துடன் கூடுதலாக மதிப்பீட்டு சேர்க்க வேண்டும். அடுத்த டாபிக் இன்சூரன்ஸ். அந்த மூணாவது டாப்பில் இன்சூரன்ஸ் மந்த்லி, அதாவது ஆண்டுக்கு 20 ரூபாய் அந்த சேலரியிலே பிடித்தும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பார்க்கலாம். டெண்டர் எடுப்பவர் 5% குறைவான சேவை கட்டணங்களை மேற்கொள்ள காட்ட அனுமதிக்கப்படுவார்.
அடுத்த டாபிக் வந்து the contractor should be pay the wages of computer operator and data entry operator digitally bank and ensure passing your bill. தரவு உள்ளிட்ட ஆப்ரேட்டர் கணினி ஆப்ரேட்டர் வந்து அவுட் சோர்சிங் செய்வதற்கான சிறந்த நடைமுறை பின்பற்றுவதற்காக பொதுவான வரைவு விவரக்குறிப்புடன் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த உத்தரவை எந்த விலக்கலும் இல்லாமல் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும், நடவடிக்கைகளை ரசீதையை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் இந்த ஜியோவில் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்ன இந்த தலைமை பொறியாளர்கள் அமைச்சிருக்காங்கன்னா, மின்சார வாரியத்தை வந்து 4 பிரிவை பிரிச்சிருக்கிறாங்களா, அந்த 4 பிரிவில் இருக்கிற டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவர்களை வழிநடத்தும் தலைமை பொறியாளர்களுக்கும், அதே போல் அவர்களை வழிநடத்தும் மேற்பறை பொறியாளர்கள் நகல் அவர்களுக்கும் இந்த ஜியோ பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது டேட்டா என்ட்ரி மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவுட் சோர்சிங் முறையில் வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. இனிமேலும் மாதாந்திர மின் கட்டணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவர்கள் அதை அவுட் சோர்சிங் மூலயமா எடுத்து மின்சார வாரியம் அவுட் சோர்சிங் முறையில் எடுக்க போகுது. இதை தான் இந்த ஜியோ மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தான் ஒரு 52 பேஜஸ்க்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ப்ரொசீஜரு, எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், எப்படி டெண்டரை எடுக்கணும், டெண்டர் என்னென்ன டாக்குமெண்ட் இல்லைன்னா டெண்டர் ரத்து ஆகும் போன்ற ப்ரொசீஜர்லாம் இந்த 52 பேஜஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் டெண்டர் எடுக்கக்கூடிய நபர், அதாவது ஒப்பந்ததாரருக்கு தேவைப்படக்கூடிய ரூல்ஸ் இதெல்லாம். அதே போல் ஒரு சில ப்ரொசீஜர் இல்லைன்னா டெண்டரை வந்து கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் சொல்லியிருக்கிறாங்க. 4 டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த டேட்டா ஆப்ரேட்டர் அண்டு டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்குது. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ரெகுலேஷன் போன்ற ஆக்ட் எல்லாம் இதில் வந்து ஷுட் பி ஆகும். அதாவது அனைத்து தொழில் வரி சட்டம் இவ்வளோ வரைக்கும் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தா அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்ட்காரங்களுக்கு தேவையானது மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த 52 பேஜில். பார்த்தா தெரியுது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்மளுக்கு தேவையானது நான் மேலே சொல்லிட்டேன். அவர்களுக்கு பிஎஃப் அமௌண்ட், அதாவது பிஎஃப், இஎஸ்ஐ அவர்கள் அதெல்லாம் பிடித்தம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. 100% பேமெண்ட் சுல் பி பேங்க், அதாவது பேங்க் மூலிமா அவங்களுக்கு தரப்படும். அடுத்தபடியாக இந்த ஃபீல்டு ஒர்க்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குன்னு தெரியல. இது இந்த ஜியோ நல்ல முறையில் இதுவாகிடுச்சுன்னா நம்ம மாதம் கரண்ட் பில் கட்ட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. legal status of income tax, permanent account number and GST number. கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு டேக்ஸ் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி நம்பரும் அக்கௌண்ட் நம்பர் தேவைன்னு சொல்லிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ரெகுலேஷன் நோட்டீஸ் the contract labor shall within செல்வன் த நேம் இருக்கணும், ஒர்க்கு எந்த ஒர்க்கு செஞ்சாங்க, கான்ட்ராக்டர் நேம் அண்ட் அட்ரஸ், பர்டிகுலர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் விச் த ஒர்க் இஸ் அண்டர்டேக்கன், நேம் த அட்ரஸ், சப் கான்ட்ராக்ட், வென் த அப்பாயிண்டட், அதாவது அந்த கான்ட்ராக்ட்கார்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிற, நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் எம்ப்ளாய்டு வித் லைக்லி பை எம்ப்ளாய்டு, ஃபயர் வேஜஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஒர்க்கர்ஸ், த நம்பர் ஆஃப் hours the work shall be
constitute a normal working days. அதுதான் நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். அதே போல் இதில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான் நம்ம இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸு இதெல்லாம் பிடித்தம் செய்யப்படும். அந்த சேலரி 21,540 அந்த இந்த சலுகைலாம் வரும். இன்சூரன்ஸ் எல்லாம் பிரதமர் அதாவது ஆண்டுக்கு 20 ரூபா இன்சூரன்ஸு. அதே போல் ஒப்பந்ததாரர் வந்து கம்பல்சரி கூட கீழே வேலை செய்கிறவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் கம்பல்சரி கட்டினாமான தான் அவங்களுக்கு பில்லு பாஸ் ஆகும். அதை பற்றி தான் போட்டுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். பேசிக் ரேட் வந்து 718 ரூபா. மந்த்லி வேஜஸ் வந்து 21,510. அவ்வளோதாங்க. மொத்தம் 52 பேஜ். அந்த 52 பேஜில் ஒப்பந்ததாருக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது தேவையுள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அவர்களுக்கு பெர் டே செல்லிங் வந்து 718 ரூபா வீதம் 21,540 ரூபா சொல்லியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லானது தான்.